Okay, we'll pray and then we'll begin. Loving Heavenly Father, thank you, Lord, for bringing us together, Father. Thank you, Lord, for making it possible and planting this germ in us to learn this wonderful book. Lord, we plead you to be with us, Father God, while we are learn and understand. May it be fruitful, Father. May it produce much honor to you. May our love for you, our adoration for you, our faith, our zeal for you increase more. Help us, Father, to mature and grow as Christians, Father. Help us to abide in your word and understand your will better, Father God. Be with us while we learn. May we not get deceived, Father. May we not misunderstand anything. In Jesus' wonderful name I ask. Amen. Okay. So, நம்ம வந்து இந்த ஜீசஸ் கெட்ஸ் த ஸ்க்ரோல் ஹீஸ் ஓப்பனிங் சீல் பை சீல் அதில் அந்த ஃபஸ்ட்டு 4 seals ஈஸி டு ரிமெம்பர் அந்த 4 horses. முதல்ல ஒரு டிசீவிங் பீஸ் அண்ட் தென் வார் ஃபேமின்ல பெஸ்டிலன்ஸ் அண்ட் டெத் வருது. And then there is this fifth seal, which was about martyrs praying. And the martyrs யாருன்றதை பார்த்தோம். That is tribulation saints தான் இருக்கணும். சர்ச் rapture ஆகி போயிடுச்சுனாக்கா பியோர்லி மார்ட்டியர் ஆகி தான் கிறிஸ்டியன்ஸ் இருக்கிறாங்க இல்லை. ஸோ அவங்க தான் வந்திருக்கணும் அப்படின்றத பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வி ஆர் மூவிங் ஆன். ஓகே, ஸோ இது வரைக்கும் மேனையே ஒரு டிஸ்ட்ரக்டிவ் டூலாக காட் இஸ் யூஸிங், isn't it? He is using மேனுடைய greed ஃபார் பவர், மேனுடைய சாமை யூஸ் பண்ணி டிசீவ் பண்ணுறது, அதனால வர கெட்ட காரியங்கள். ஸோ வெரி மேன்மேடு பார்த்தோம். பட் இல்லை, இந்த வார் ஃபேமின் பெஸ்டிலன்ஸ் டெத்தாக இருக்கட்டும், ஆஃப்கோர்ஸ் த பவர் ஆஃப் இந்த பிலீவர்ஸோட ப்ரேயர், தட்ஸ் கிரேட். நேற்று கான்வர்சேஷனில் இட் கேம் அவுட்டில் எனக்கு அது ரெமி சொன்ன மாதிரி விளங்கி தோணுச்சு. ஸோ திஸ் இஸ் அனதர் ஒரு பவர், ரைட்? லைக் ஹவு வார் ஃபேமின்லாம் ஒரு ஒரு ஃபோர்ஸ் மாதிரி வந்து ஒரு டிஸ்ட்ரக்டிவ் ஃபோர்ஸாக இருக்குதோ, even the believers' prayers are in line with God's avenging. அதனால அதுவும் ஒரு டிஸ்ட்ரக்டிவ் ஃபோர்ஸில் ஒரு அழிக்கிற ஒரு அந்த பவரோடு இருக்கிற ஒரு ஜபமாக இருக்குல்ல. ஸோ அதுவும் பார்த்தோம். ஸோ இது தாண்டி இப்போ இனிமேல் பார்க்கும்போது கடவுள் வந்து நான் தான் கிரியேட்டர்னு வேர்ல்டுக்கு காட்டுற மாதிரி இருக்கும். கிரியேஷனே ஹீ வில் டச். இது நோ மோர் மேன்மேடு. மனுஷராக பாலிட்டிக்ஸில் உண்டாக்குன ட்ரேட்லனால வந்த ஃபேமின் அப்படிலாம் இல்லை. இல்லை யாரோ வைரஸ் கண்டுபிடிச்சி அப்படி ஒரு வியாதி வந்து அப்படிலாம் இல்லை. ஸோ இட் இஸ் நாட் மேன்மேட். இட் இஸ் பிகமிங் வெரி வெரி கிரியேட்டருடைய காரியங்களாக வரும் இனிமேல். ஓகே, ஸோ நேச்சரை யூஸ் பண்ணி காட் வில் ஸ்டார்ட் ஷோயிங் ஹிஸ் கோபத்தை காட்ட ஆரம்பிப்பார். ஸோ ஆனால் இந்த மாதிரி முன்னாடி நடந்திருக்குல்ல, பிளேகில் நடந்திருக்குல்ல, இந்த 10 வாதையில் நடந்தது. ஸோ அந்த டைம்லேயும் என்ன பார்த்தோம்? இஸ்ரவேலை வெளியில் கொண்டு வர்றதுக்கு தான் கடவுள் அந்த அந்த வாதைகளை யூஸ் பண்ணாருன்னு நமக்கு விளங்கினாலும், தெர் இஸ் அனதர் ரீசன். என்ன ரீசன்? பார்க்குற மற்ற மக்களும் நம்பி வருவாங்க இல்லை. இது காட், இது இஸ்ரவேலின் தேவன் எங்களோட தேவனாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்பி வந்தவங்க உண்டு. ஸோ அந்த எக்ஸோடஸில் வெளியில் ஈஜிப்டை விட்டு வெளியில் இஸ்ரேல் மக்கள் வரும்போது அவங்க கூட சேர்ந்து மற்ற ஜாதி மக்களும் நிறைய பேர் இருந்தாங்க, வேறு நாட்டு மக்களும் இருந்தாங்க. எப்படி தப்பிச்சாங்க? அந்த பிளட்டு போட்ட வீட்டுக்குள்ளே அவங்களும் இருந்திருப்பாங்க இல்லையா? அவங்களும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்கலாம், வீட்டில் வேலை செய்கிறவங்களா இருந்திருக்கலாம். இவங்க சொல்லி இன்வைட் பண்ணி இவங்களும் வீட்டில் வந்து இருந்திருக்கலாம். ஸோ அவங்களும் சேவ்டாகி அவங்களும் வழியில் வராங்க. ஸோ அந்த மிக்ஸ்டு மல்டிடியூடுன்னு இங்கிலீஷ் பைபிளில் இருக்கும். தமிழில் வாசிங்க. எக்ஸோடஸ் யாத்ராமம் 12:38 பாருங்கள். தமிழ் யாரும் சாந்திக்கா இருக்காங்க.
நளினி பைபிள் வச்சுருக்கீங்கன்னா வாசிங்க. யாத்ராகமம் 38. 12:38. ம் அவர்களுடைய கூட பல ஜாதியான ஜனங்கள் அநேகர் போனதுமன்றி மிகுதியான ஆடு மாடுகள் முதலான மிருக ஜீவன்களும் போயிற்று. ம் ஸோ இஸ்ரேல் மக்கள் கூட சேர்ந்து அநேக ஜாதி மக்கள் போனாங்க இல்லை? ஸோ தெர் வர் லாட் ஆஃப் பிலீவர்ஸ். ஸோ அதே பேட்டர்ன் இப்போவும் வரும். இந்த மாதிரி காட் ஷோஸ் ஹிஸ் பவர். அப்போ இவர் தான் காடுன்றத விளங்குற ஒரு கூட்டம் வரும். தே ஆல் பிகம் பிலீவர்ஸ் ஆல்சோ. ஓகே, சாரி. ஆல்ரைட். ஸோ சிக்ஸ்த்து சீல் என்னன்னு பார்த்துருவோமா? ஸோ ரெவலேஷன் சாப்டர் 6 verse 12. எல்லாத்தையும் வாசிச்சிடலாம். 12, 13, 14 வாசிச்சிடலாம். 6 ரெவலேஷன் 6 verse 12, 13, 14. அவர் 6ஆம் முத்திரையை உடைக்க கண்டேன். இதோ பூமி மிகவும் அதிர்ந்தது. சூரியன் கருப்பு கம்பளியை போல கருத்தது. சந்திரன் ரத்தம் போல ஆயிற்று. அத்திமரமானது பெருங்காற்றினால் அசைக்கப்படும் போது அதன் காய்கள் உதிர்வது போல வானத்தின் நட்சத்திரங்களும் பூமியிலே விழுந்தது. வானமும் சுருட்டப்பட்ட புஸ்தகம் போலாகி விலகி போயிற்று. மலைகள் தீவுகள் யாவும் தங்கள் இடங்களை விட்டு அகன்று போயின. ஓகே, ஸோ தட் இஸ் அ லாட் ஆஃப் சேஞ்ச் இல்லை? ஆமாம். ஸோ இது இது வரைக்கும் நடக்காத காரியங்கள் கூட. சன்னு டார்க்காகுதுன்னா நமக்கு எக்லிப்ஸ் வேணால் தெரியும். 3 பிளட் கலர்லனா ஏதோ மேபி பிகாஸ் ஆஃப் சன்செட்டு சன்ரைஸ் அந்த டைமில் இருக்கிற லைட்னால மாறி தெரியலாம். எர்த்குவேக்ஸ் தெரியும் கொஞ்சம். ஸ்டார்ஸ் ஹெவன்லேருந்து விழுறது வந்து 1-2 தெரியும்ல. மீட்டியார் ஷவர் அந்த மாதிரி 1-2 தெரியும். பட் இது மரத்தில் உலுக்குனா பழங்கள் விழுற மாதிரி பொல பொலன்னு விழுந்துனாக்கா இது நமக்கு கொஞ்சம் எல்லாமே ஒரு 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 படி ஜாஸ்தியாக போகுது. ஓகே, அண்ட் தென் அஃப்கோர்ஸ் ஸ்கையே இல்லாமல் போகுதுனாலாம் அதெல்லாம் நமக்கு டூ மச் டு அண்டர்ஸ்டாண்ட். மவுண்டன் ஐலாண்ட் எல்லாமே தன்னோட இடத்துலேருந்து மாறி இடம் மாறி எங்கேயோ போயிடுது. ஸோ திஸ் ஆர் ஆல் லைக் எர்த்குவேக். அந்த எர்த்குவேக்னால சுனாமினால வர இஷ்யூஸ் இதெல்லாம் யூ கேன் பில்ட் இட் அப். பட் இது சயின்ஸ்னால நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறேனே ஒழிய அதுக்கு காரணம், அதுக்கு சோர்ஸாக இருக்கிறது, அதுக்கு காரணமாக இருக்கிறது காட் தான். ரைட்? ஸோ ஹீ இஸ் டூயிங் ஆல் திஸ். அவர் ஹீ இஸ் ஷோயிங் த வேர்ல்டு நான் தான் காடுன்னு சொல்லி. ஸோ இந்த எர்த்குவேக் பைபிளில் வேறு இடங்களில் வந்திருக்கு, இனிமேலும் வரும். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம அந்த 6th சீல் பார்த்துட்ருக்கோம். இதுக்கப்புறம் இப்போ இந்த சீல் 7 சீல்ஸுக்கு அப்புறம் 7 ட்ரம்பெட்ஸ்னு ஒன்று உண்டு. அப்புறம் 7 ட்ரம்பெட்டுக்கு அப்புறம் 7 பவுல்ஸ் ஆஃப் ஆங்கரில் ஒரு பவுல் அப்படின்னு டிஸ்கிரைப் பண்ணியிருக்கு. ஸோ அந்த அந்த வரிசையில் வருது. ஓகே, ஸோ அந்த இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா 7வது சீல் உடைக்கும் போது 7 ட்ரம்பெட் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, ஸோ அந்த டைம்லேயும் எர்த்குவேக் இருக்குது. அது வசனம் வாசிச்சிடுறீங்களா? ரெவலேஷன் 8:5. ரெவலேஷன் 8:5. பின்பு ஒரு நிமிஷம். பின்பு அந்த தூதன் தூப கலசத்தை எடுத்து அதை பலிபீடத்து நெருப்பினால் நிரப்பி பூமியிலே கொட்டினான். உடனே சத்தங்களும் இடி முழக்கங்களும் மின்னல்களும் பூமி அதிர்ச்சியும் உண்டாயின. ஆமாம். ஸோ அப்பவும் ஒரு பூமி அதிர்ச்சி வருது இல்லை? நிறையா வருது. ஸோ இந்த இந்த டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஏஞ்சல் வந்து எங்கே இருக்கிற ஃபயரை எடுத்து போடுறாங்க ஆல்டரில் யார் இருந்தா? த சோல்ஸ், அவங்களோட ப்ரேயர்ஸ் எல்லாம் இருந்தது. அதுதான் சென்சரில் ஃபில் பண்ணிவிட்டு அந்த கங்கும் எடுக்கிற கங்கு இஸ் லைக் மேபி ஆங்கர், அதையும் சேர்த்து எடுத்து. ஸோ இட்ஸ் ஆக்சுவலி யூஸ் லைக் அ ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி ஸ்டார்ட் ஆகுது. இன்னும் கொஞ்சம் மோசமான கஷ்டங்கள்லாம் இன்னும் வருது. அது வந்து எப்போ வருது? 7th சீல் முடிஞ்சு, இப்போ 6வது சீலில் இருக்கும். 7th சீல் முடிஞ்சு ட்ரம்பெட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அப்போது ஒரு வாட்டி எர்த்குவேக் வரும்னு எழுதியிருக்கு பைபிளில். அதே மாதிரி 2 விட்னஸ் இருப்பாங்கன்னு சொல்லி இருக்குது. அந்த 2 விட்னஸ் வந்து எப்போன்றதை நம்ம டைமில் பார்ப்போம். பட் 2 விட்னஸ் வராங்க இந்த
இந்த ட்ரிபுலேஷன் டைமில் இந்த 70th வீக்கில் இல்லை இந்த 7 வருஷத்தில் 2 விட்னஸ் வராங்க அவங்க. அந்த 2 விட்னஸும் அவங்க சாட்சி சொல்லி நிறைய பேருக்கு பைபிள் எக்ஸ்பிளைன் பண்ணி ஜீசஸை பற்றி சொல்கிறாங்க. அதனால் அவங்க கொல்லப்பட்டு ஆனால் காட் வந்து அவங்கள ரிசரெக்டும் பண்ணிடுவார். ஓகே, உயிரோடையும் எழுப்புவார். அவங்க பாடி அப்படியே இருந்துச்சாம் 3 நாள். தப்பாக சொல்லலாம் நான். மேபி ஐ எம் மேக்கிங் அ மிஸ்டேக். ஐ திங்க் 3 days or 3.5 days இருந்து அதுக்கப்புறம் உயிரோடையும் கொண்டு வருவார். எல்லாரும் பார்ப்பாங்க, பயப்படுவாங்க. அப்போ நிறைய பிலீவர்ஸ் வராங்க. அதுக்கப்புறம் தே ஆர் கோயிங் டு ஹெவன் இல்லை போவாங்க. அந்த மாதிரி வரும் இனிமேல். ஓகே, அந்த டைம்லையும் நிறைய earthquakes வருது. ஓகே, ஸோ தட் இஸ் ரெவலேஷன் 11 verse 13. ரெவலேஷன் 11 verse 13. அந்நேரத்திலே பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே அந்த நகரத்தில் 11 பங்கு இடிந்து விழுந்தது. மனுஷரில் 7000 பேர் பூமி அதிர்ச்சியினால் அழிந்தார்கள். மீதியானவர்கள் பயமடைந்து பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஸோ இதெல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் கன்வெர்ட் ஆக ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கு. பட் அது இல்லை பாயிண்ட். இந்த earthquake ஒரு டூல் இன் காட்ஸ் ஹேண்ட் அண்ட் ஹீ யூசஸ் இட். வெவ்வேறு இடங்கள்ல யூஸ் பண்ணுறாரு, வெவ்வேறு டைமில் யூஸ் பண்ணுறாரு. அதுதான் நோட் பண்ணியிருக்கேன். எஸ்பெஷலி ரெவலேஷனில் எங்கெல்லாம் வருதுன்றது பார்த்தோம். ஓகே, அதே மாதிரி 7th பவுல் டைம்லையும் 7th பவுல் எண்டில் லாஸ்ட் டைம் அந்த டைம்லையும் இருக்குது. ரெவலேஷன் 16:18. சத்தங்களும் இடி முழக்கங்களும் மின்னல்களும் உண்டாயின. சத்தங்களும் இடி பூமி முழக்கங்களும் பூமி வாசிக்கிறேன். மிகவும் சத்தங்களும் அதிர்ந்தது. இடி முழக்கங்களும் மின்னல்களும் உண்டாயின. நளினி வாசிங்க நளினி. சத்தங்களும் இடி முழக்கங்களும் மின்னல்களும் உண்டாயின. பூமி மிகவும் அதிர்ந்தது. பூமியில் மேல் மனுஷர்கள் உண்டான நாள் முதற்கொண்டு அப்படிப்பட்ட பெரிய அதிர்ச்சி உண்டானதில்லை. ஸோ அப்படி பெரிய earthquakeலாம் வரப்போகுது. எப்போ 7 சீல் முடிஞ்சு 7 ட்ரம்பெட் முடிஞ்சு 7 பவுல் முடிஞ்சு அந்த 7வது பவுலில். ஸோ டெஃபினட்டாக யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் அது பீக்காக இருக்கும்ல. அது மேக்ஸிமம் லெவலில் ரீச் ஆகிருந்திருக்கும் அந்த டைமில். ஸோ அப்போல்லாமே earthquake கடவுள் யூஸ் பண்ணுறாரு. முன்னாடி நடந்திருக்கு. ஒரு எக்ஸாம்பிள் நிறைய இடத்துல இருக்குது. பட் ஐ எம் கிவிங் யூ ஒன் எக்ஸாம்பிள். ஜீசஸ் கிராஸில் இருக்கும் போதும் earthquake இருந்தது. ரிசரக்ஷன் டைம்லேயும் earthquake இருந்தது. எங்க வசனங்கள் மேத்யூ 27:54. மேத்யூ 27:54. Can I read? ம் 100க்கு அதிபதியும் அவனோட கூட இயேசுவை காவல் வைத்திருந்தவர்களும் பூமி அதிர்ச்சியையும் சம்பவித்த காரியங்களையும் கண்டு மிகவும் பயந்து மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்றார்கள். இதில் 1-2 பேர் இல்லை. ஆனால் தெர் இஸ் அ சாம்பிள் பாருங்க. இந்த மாதிரி இந்த earthquake-ஐ யூஸ் பண்ணி காட் தன்னுடைய கிரியேட்டர் அப்படின்ற பவரை காட்டும் போது there are people who are believers. இன்னொரு விதமாக யோசிச்சு பாருங்களேன். இந்த 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 ட்ரைபல் பீப்புள் அந்த மாதிரி பீப்புள் ஒர்ஷிப் பண்ணுறது மோஸ்ட்லி நேச்சர் இல்லை. கடலை கும்பிடுவாங்க, லைட்னிங்கை ஒர்ஷிப் பண்ணுவாங்க. earthquake ஒர்ஷிப் பண்ணி தெரியல எனக்கு. ஆனால் லைட்னிங், ஸ்டார்ம், மழை, கடல், மரம், பூமி, நிலம், இதெல்லாத்தையுமே கடவுள்னு நினச்சி கும்பிடுற மக்கள் நிறைய உண்டு. ஏன்னா அது தே ஆர் எதர் தேங்க்ஃபுல் ஆர் தே ஆர் அஃப்ரைட். ஒன்று கடலுக்கு தேங்க்யூ சொல்லணும், நமக்கு மீன் கிடைக்குது அந்த மாதிரி பண்ணுவாங்க. இல்லைன்னா பயம், ஐயோ இது வந்தால் நமக்கு இதாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயத்தில் தேல் வர்ஷிப் ஸோ இட்ஸ் வெரி காமன். அப்படி ஒரு கூட்டம். இது ரொம்ப சிம்பிள் பீப்புள்னு சொல்லலாம். இப்போ உள்ள ரொம்ப படித்த மேதாவிகள் இருக்காங்கல்ல, நிறையா அர்பன் பீப்புள் ஆர் ரொம்ப படிச்சிருக்கோன்னு நினச்சிட்டு இருக்கிற பீப்புள், அவங்க என்னது சயின்ஸ் தான் பெஸ்ட்டு, நேச்சர் தான் அதை விட பெருசு, எவ்ரிதிங் இஸ் இல்லை. பிக் பேங் தியரி நம்புறவங்கெல்லாம் தே பிலீவ் ஒன்லி இன் கிரியேட்டட் எர்த், கிரியேட்டட் நேச்சர். அதுதான்
அவங்க கண்ணில் மேக்ஸிமம் பவர். கரெக்ட்? So when God is showing that I am in control of all that, you can imagine ஒரு wide range of people. அது சாதாரண மக்களால இருந்து இப்போ ரொம்ப படித்தவங்க கூட வில் பி அஃபெக்டட். ஓ, நம்ம வந்து இதுதான் ஹையஸ்ட் பவர் நினச்சோம், பட் அதை விட கூட இந்த காடுக்கு பவர் இருக்குன்றது விளங்கும். ஸோ நல்ல டூல் இது. இஸ் அ வெரி கிரேட் டூல் ஃபார் காட் டு யூஸ் ஹிஸ் கிரியேஷன், ரைட்? ஓகே. sun will become black, இல்லையா? அது தட் இஸ் அனதர் வே ஹீ இஸ் ஷோயிங். சன்னை கும்பிடுறவங்க எத்தனை பேர்னு நமக்கு தெரியும், ரைட்? பீப்புள் ஆக்சுவலி வர்ஷிப் சன். ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச மேக்ஸிமம் பவர் இருக்கிற ஒரு கண்ணில் தெரிகிற ஒரு ஐட்டம் சன். அப்போ சன்னையே காட் டார்க் ஆக்க முடியுதுன்னா தென் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வை இட் இஸ் ஸோ இம்பார்ட்டண்ட், ரைட்? ஸோ இட் இஸ் ஆல் காட் ஷோயிங் that he is the creator. நான் தான் கிரியேட் பண்ணேன் அப்படின்றத காட்டுற விதமான விஷயங்கள் இதெல்லாம். ஓகே. ஸோ இந்த சன் வில் பிகம் பிளாக். இந்த நேச்சரை கடவுள் யூஸ் பண்ணுவார். நம்ம இந்த கிரியேஷன் இல்லை அவர் கிரியேட் பண்ண இந்த ஸ்பேஸு, உலகம், மூணு, ஸ்டாரு, சன்னு எல்லாமே கலக்கவும் அவரால் முடியுன்றது ப்ராஃபஸியில் நிறைய இருக்குது. ஆக்சுவலாக இந்த ப்ராஃபிட்ஸ் எல்லாரும் சொல்லிகிட்டே இருக்காங்க, அவர் கோவத்தில் இப்படிலாம் நடக்கும், இப்படிலாம் நடக்கும்ன்றது நிறைய இடத்துல இருக்குது. ஐ வாண்ட் டு ரீட் அ கப்புள் ஆஃப் தெம். அவள் தான் இல்லை, ரொம்ப ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் டைம் இன் டு இட். ப்ராஃபிட்ஸில் இருக்குன்றத நீங்கள் மனசில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐசாயா 13:9 and 10. இதோ தேசத்தை பாழாக்கி அதன் பாவிகளை அதிலிருந்து அழிப்பதற்காக கர்த்தருடைய நாள் கடூரமும் மூர்க்கமும் உக்கிர கோபமுமாய் வருகிறது. வானத்தின் நட்சத்திரங்களும் ராசிகளும் ஒளி கொடாதிருக்கும். சூரியன் உதிக்கையில் இருண்டு போம், சந்திரன் ஒளி கொடாதிருக்கும். யூ கெட் த ஐடியா இல்லை? ஸோ அந்த காடுடைய கோபம் கூட 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 இப்படிலாம் நடக்கும்ன்றது ப்ராஃபஸியில் ஐசாயா சொல்லியிருக்காரு, ஜோயல் சொல்லியிருக்காரு, எசேக்கியல் சொல்லியிருக்காரு, ஆமோஸில் இருக்குது, எல்லாத்துலேயும் இருக்குது. ரைட்? ஸோ இருக்குது. ஓகே. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு கீப் ஆன் ரீடிங் திஸ், பட் ஐ வாண்ட் டு ரீட் திஸ். இது வந்து ஆக்ட்ஸ் 2ல் பீட்டர் பென்டிகாஸ்ட் நடந்த உடனே ஒரு பிரசங்கம் பண்ணுவார், இல்லை? ஹோலி ஸ்பிரிட் வந்த உடனே ஒரு பிரசங்கம், பவர்ஃபுல்லாக ஒரு பிரசங்கம் பண்ணுவார். அந்த பிரசங்கத்தில் அவர் கோட் பண்ணுறது ஜோயல் ப்ராஃபெட்டை. கரெக்டா? ஸோ ஜோயல் ப்ராஃபெட்டில் எப்படி அந்த ஆவி எல்லாருக்கு மேலேயும் ஊற்றப்படும் ஒரு நாள் அப்படின்ற அந்த பாயிண்ட்டை ஹீ வில் ரிப்பீட், திரும்ப கோட் பண்ணி சொல்வார். அந்த கொட்டேஷனில் இந்த இதுவும் வருது. ஓகே. ஸோ இப்போ ஃபுல்லாக வாசிக்க வேண்டாம். ஆக்ட்ஸ் 2 எடுத்து கையில் முன்னாடி வச்சுக்கோங்க. யூ கேன் சி அந்த எந்த போர்ஷன் இருக்குன்னு. தயவுசெய்து வாசிக்க வேண்டிய போர்ஷன் ஆக்ட்ஸ் 2:20. கர்த்தருடைய பெரிதும் பிரகாசமும் நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறும். ஸோ இந்த ஜோயல் வென் ஹீ இஸ் ப்ராஃபஸிங், அப்போ அவர் வந்து பென்டிகாஸ்டையும் ப்ராஃபஸி பண்ணுறாரு, கர்த்தருடைய கோபத்தின் நாளையும் பற்றி முன்னாலே சொல்கிறாரு. ஆனால் அந்த டைம் லைனில் பார்த்தீங்கன்னா, அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா பென்டிகாஸ்ட் ஃபஸ்ட் நடக்குது, அதுக்கப்புறம் இந்த கடவுளுடைய கோபத்தின் நாள் நடக்குது. இங்கேயும் ஒரு கமா தான் டிஃப்ரென்ஸ். நம்ம இருக்கிற டைம் அந்த ஒரு கமால தான் நம்ம இருக்கிறோம். அந்த போர்ஷன் வாசிங்க தயவுசெய்து. ஜோயல் 2:30 and 31. ஜோயல் 2:30, 31. தமிழ்ல சொல்லுங்க. ஜோயல் யோவேல் 2:30. எடுத்துட்டீங்கன்னா வாசிச்சிருங்க ரெமி. வானத்திலும் பூமியிலும் இரத்தம், அக்கினி, புகை ஸ்தம்பங்கள் ஆகிய அதிசயங்களை காட்டுவேன்.
கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறும். ஸோ ஜோயல் 2 28ல் தான் ஹோலி ஸ்பிரிட் வர போர்ஷன்லாம் இருக்குது, இல்லை அதுக்கு முன்னாடி இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ட்ரிபுலேஷன் டைமில் நடக்கிற காரியங்கள் மென்ஷன் ஆகிருக்கு. ஸோ விச் இஸ் ஆல்சோ ஒரு நல்ல பாயிண்ட், இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் when once again Jesus when he is Jesus எப்போல்லாம் எண்ட் டைம்ஸ் பற்றி பேசுகிறாரோ, இல்லை கடைசி காலத்துக்கு பற்றி பேசும்போது அப்பவும் அவர் இந்த நேச்சரை யூஸ் பண்ணி, சன் மூன் ஸ்டாரை யூஸ் பண்ணி அந்த கோபத்தை காட்டுவேன்ற பாயிண்ட் இருக்குது. எப்படி வாரு, ஃபேமின்னு இல்லை வரும்னு சொல்லியிருந்தாரோ அதே மாதிரி இதுவும் சொல்லியிருக்காரு. ஒரு காஸ்பல்ல இருந்து மட்டும் வாசிப்போம். Matthew 24, 29, 30 மட்டும் வாசிப்போம். எனி காஸ்பல் யாராவது எடுத்திருந்தீங்கன்னா வாசிங்க. Matthew 24, 29, 30. அந்நாட்களில் உபத்திரவம் முடிந்த உடனேயே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். 2 தானக்கா? ஆமா ஆமா, இதே வரிசையில் இருக்குல்ல. எப்படி ஜீசஸ் ரெவலேஷன்ல ஜான் பார்க்குற காரியங்களை அவர் சொல்லியிருக்கார் பாருங்களேன். அவர் தானே நடத்துகிறாரு. ஆனால் அதே சீக்வன்ஸ், அது எவ்வளோ கிரேட் ரியலி. அதே ஆர்டரில் இருக்குது ரெண்டும், இல்லை? ஸோ எனக்கு தட் ஐ எம் ரொம்ப அமேஸ்ட் பை இட். எனிஹா, ஓகே. ஸோ இதே மாதிரி முன்னாடி கடவுள் நடத்தி காட்டியிருக்காரா? ஒரு சாம்பிளுக்கு நடத்தியிருக்காரு, இல்லை நிறைய வாட்டி நடத்தியிருக்காரு. பிளேக்ஸில் அந்த வாதைகள் 10 வாதை மோசே காலத்தில் நடத்தும் போதும் இருட்டு உண்டாக்கியிருக்காருல்ல. அந்த ஒரு வேறு மாதிரி ஒரு இருட்டுன்னு எழுதியிருக்கும். தொட முடிய மாதிரி இருட்டான், அப்படி ஒரு இருட்டு கொடுத்துருக்காரு. ஸோ அப்போ ஒரு தடவை இருட்டு நடந்திருக்கு, எல்லாருக்கும் தெரிஞ்சது. நம்ம இப்போ வாசிக்க வேண்டாம், வில் கண்டினியூ. அதே மாதிரி ஜீசஸுடைய கிராஸ் டைம்லேயும் சன் ஒரு 3 hours மறைஞ்சிருக்கும், இல்லை? ஸோ அப்பமும் வி saw that, அப்பமும் பார்த்தோம் நம்ம. ஸோ கடவுள் சாம்பிள் காட்டியிருக்காரு முன்னாடி, அதாவது என்னால் முடியுன்ற மாதிரி முன்னாலே சொல்லியிருக்காரு. அப்போ நம்ம எங்கே சன்னு எப்படி டார்க் ஆகும் அப்படின்னு நம்ம அலட்சியமாக சொல்ல தேவையில்லை. ஏன்னாக்கா முன்னாடி நடத்தி காட்டியிருக்காரு, அதை எழுதி வச்சிருக்கு வேறு, ரைட்? ஸோ இது நடந்திருக்கு. அதனால நமக்கு ஷுவர், ஓ முன்னாடி செய்த காட் இப்பவும் செய்யக்கூடும் அவரால், இதுவும் முடியும், இதை விட கூடயும் முடியும் அப்படின்றத வி கேன் அண்டர்ஸ்டாண்ட். இந்த இருட்டு உண்டாக்குறது வேறு மாதிரியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட். ஏன்னாக்கா பூமி உருவாகும் போது இருந்தது என்னன்னு போட்டிருந்தது, வெறும் இருட்டு தான் இருந்தது, லைட் இல்லை. ஃபஸ்ட்டு வந்தது லைட் தான். அப்போ அதுக்கும் முன்னாடி, கரெக்ட், அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கும் கடவுள் கொண்டு போக முடியும், கரெக்ட்? கிரியேஷனுக்கும் முன்னாடி உள்ள டைம் போகிற மாதிரி அது. ஸோ ஈவன் அந்த மீனிங்கும் உள்ளடங்கி இருக்குது அதுக்குள்ளே, ரைட்? ஓகே. ஸோ சன் இருட்டா ஆகிற பாயிண்ட்டு, அதே மாதிரி ஸ்டார்ஸ் ஏர்த்துக்கு விழுறதும் கடவுள் சொல்லியிருந்தார். இப்போ நீங்கள் வாசிச்சிங்க, இப்போ வாசித்ததுலேயும் இருந்துச்சுன்னு ஆமாம், இப்போ நீங்கள் வாசித்ததுலேயும் இருந்தது. அதே மாதிரி ப்ராஃபஸிலையும் நிறையா இருக்குது, ஐசாயாவில் நிறையா இருக்குது. ஸோ லெட் இட் பி, ஓகே, இருக்குது. நவ் யூ நோ பேட்டர்ன் தெரிஞ்சிச்சுல, எர்த்குவேக் மாதிரி, சன் டார்க் ஆகிற மாதிரி, இந்த மாதிரி வசனங்கள் ப்ராஃபஸிலையும் இருக்குது. எல்லாம் எண்ட் டைம்ஸை காட்டி இருக்கும், அந்த டைமில் இருக்கிற மாதிரி காட்டி இருக்கும். ஸோ அதுவும் கிளியர். இதுக்கு முன்னாடி சாம்பிள் இருந்தது. நம்ம ஹெயில் மாதிரி இருந்தது இல்லையா, பெரிய கல் வித் ஃபயரும் இதுவும் இருக்கிற மாதிரி கல் விழுந்ததுன்னு சோதோம் குமரால அப்படி தான் விழுந்தது. 10 வாதையில் ஒரு வாதை ஈஜிப்ட் மக்கள் மேலே மட்டும் விழுற மாதிரி பெரிய பெரிய கல்லுகளும் தீயோட உள்ள கல். ஸோ இந்த ஸ்டார் விழுந்துன்னா அது தீயோட கலந்த கல் தான். சைஸ் தான் நமக்கு சரியாக தெரியாது. ஆனால்
நேச்சர் ஆடிருது. வெறும் கல்மலை மட்டும் இல்லை, ஐ மீன் அந்த மாதிரி மட்டும் இல்லை, மலை மாதிரி மட்டும் இல்லை, அதுக்கும் பெரிய விஷயம். ஆனால் விளங்குறதுக்காக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே. ஆனால் இந்த ஸ்டார் விழுறதுல மட்டும் 2 மீனிங் இருக்குது. ஒன்று, நேச்சரில் இருக்கிற ஸ்டாரே விழுறது ஒரு விதம், ஒரு டைப். இன்னொரு டைப் வந்து சாத்தானுடைய கூட இருக்கிற மக்களை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கும் ஸ்டார்னு எழுதியிருக்கும் பைபிளில், ரெவலேஷனில் எஸ்பெஷலி. அதனால அது மட்டும் கொஞ்சம் அந்த டிஃப்ரென்சியேஷனோடு படித்து பாருங்கள். நான் சில வசனங்கள் போட்டிருக்கேன், பார்ப்போம். ஸோ ரெவலேஷன் 8ல் ரெவலேஷன் 8:10-12 வாசிங்க. ரெவலேஷன் 8:10-12. மூன்றாம் ம் மூன்றாம் தூதன் எக்காளம் ஊதினான். அப்பொழுது ஒரு பெரிய நட்சத்திரம் தீவெட்டியை போல் எரிந்தது, வானத்திலிருந்து விழுந்தது. அது ஆறுகளின் 1/3 மேலும் நீரூற்றுகளின் மேலும் விழுந்தது. 11. 10 மட்டும் தானக்கா? 11. ம் அந்நட்சத்திரங்களுக்கு 8 என்று பெயர். அதனால் தண்ணீரில் 1/3 எட்டியை போல கசப்பாயிற்று. இப்படி கசப்பான தண்ணீரினால் மனுஷரில் அநேகர் செத்தார்கள். 4ஆம் தூதன் எக்காளம் ஓதினான். வேண்டாம், அப்பொழுது சூரியனில் போதுமா? அது வேண்டாம். 4ஆம் தூதன் வேண்டாம், 3ஆம் தூதன் மட்டும் போதும். ஸோ இது வந்து 3rd ட்ரம்பட் ஞாபகம் இருக்குல்ல, சீலு 7 சீல், 7 ட்ரம்பட், 7 பவுல். அதில் உள்ள 3rd ட்ரம்பட்டில் இது வருது. ஒரு பெரிய ஸ்டார் விழுது, அந்த ஸ்டாருக்கு ஒரு பேர் இருக்குது, அந்த பேர் வந்து வேர்ம்வுட். வேர்ம்வுட்ன்றது வந்து எது ஃபஸ்ட்டுன்னு தெரில, ஆனால் வேர்ம்வுட்டோடைய ஒரு மீனிங் இல்லை. வேர்ம்வுட் இஸ் அ பிளான்ட், இட்ஸ் அ ட்ரீ. ஆனால் ரொம்ப கசப்பான ஒரு செடி. அந்த பேர் இந்த ஸ்டாருக்கு இருக்குது. ஓகே, ஸோ அது விழுந்தனால தண்ணி எல்லாம் கசப்பாகுது, மக்கள் நிறைய பேர் மரிக்கிறாங்க. ஸோ அப்படி ஒரு கடவுள் ஒரு கோவத்தை காட்டுறாரு. அப்போ இந்த ஸ்டார் ஒன்று விழுது. ஓகே, இதில் வந்து மேபி இட் இஸ் ஜஸ்ட் அ ஸ்டார், ரைட்? மேபி, ஐ டோன்ட் நோ, எனக்கு அது இன்னும் கிளாரிட்டி தெரியல. மேபி அந்த இது நம்ம சாப்டர் 8 படிக்கும் போது வில் ஸ்டடி அ லிட்டில் மோர், பட் இட் இஸ் லைக் தட். ஓகே ஓகே 4th ட்ரம்பட்லேயும் சம்திங் இஸ் ஹேப்பனிங். அது பாருங்க, 4th ட்ரம்பட். இப்போ வாசிங்க 12. நளினி 12th verse வாசிங்க. 8, ரெவலேஷன் 8. 4ஆம் தூதன் எக்காளம் ஊதினான். அப்பொழுது சூரியனில் 1/3, சந்திரனில் 1/3, நட்சத்திரங்களில் 1/3 சேதப்பட்டது. அவற்றில் 1/3 இருள் அடைந்தது. பகலிலும் 1/3 பிரகாசம் இல்லாமற் போயிற்று. இரவிலும் அப்படியே ஆயிற்று. ஸோ இப்போ நம்ம 6th சீலில் வாசிக்கிற சன் இஸ் டார்க், மூன் இஸ் பிளட்லாம் வாசித்தோம். இது இன்னும் ஒரு கிளாரிட்டியோடு எழுதியிருக்குல்ல. 1/3 ஆஃப் த சன் பிகேம் டார்க். 1/3 அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த 1/3 ஆஃப் இட்ஸ் பிரைட்னஸ் போயிருச்சா, அந்த மாதிரியா? நம்ம அப்போ ஸ்டார்ஸோட எண்ணிக்கையில் 1/3 ஸ்டார் டார்க் ஆயிருச்சா, விழுந்துருச்சா? ஸோ யூ கெட் மீ இல்லை? ஸோ ரொம்ப ரொம்ப வி மே நாட் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு, இல்லை எப்படி இதெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு மேபி நமக்கு விளங்காது. ஆனால் நமக்கு நேச்சரில் கடவுள் கை வச்சு அவர் பிலீவர்ஸ் கொண்டு வராருன்ற பாயிண்ட்டு நான் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த 2 ட்ரம்பட்லேயும் பார்த்தோன்னா ஒரு ஸ்டாரு, இதில் நிறையா ஸ்டார்ஸ்ன்னு போட்டிருக்குது. நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்கு ஸ்டார் மாதிரி தான் தெரியுது, இல்லை நார்மல் ஸ்டார். ஆனால் இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இட் வில் பி டிஃப்ரெண்ட். இந்த வசனம் பாருங்கள், 9:1, ரெவலேஷன் 9:1. 5ஆம் தூதன் எக்காளம் ஓதினான். அப்பொழுது வானத்திலிருந்து பூமியின் மேல் விழுந்த ஒரு நட்சத்திரத்தை கண்டேன். அவனுக்கு பாதாள குழியின் திறவுகோல் கொடுக்கப்பட்டது. இப்போ பாருங்களேன், அந்த ஸ்டாரை வந்து ஒரு மனுஷன் மாதிரி பேசியிருக்குல்ல, டு ஹிம் அப்படின்னு ஆயிடுச்சு.
அவனுக்கு கையில் சாவி கொடுத்துருக்காங்க. ஸ்டார்னா ஸ்டார் ஒரு 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 ஆள் இல்லைல்ல. ஆனால் இந்த வசனத்தில் ஸ்டார் ஒரு ஆள் மாதிரி எழுதியிருக்கு. கரெக்டா? எவ்ரிபடி இஸ் வித் மீ, ரைட்டில்? ஸோ இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குல்ல. அதனால இந்த ஸ்டார் பற்றி வாசிக்கும் போது அந்த அந்த மனசில் அதை ஒழுங்காக மனசில் யோசிச்சுட்டு, இது சாதாரண சன் மூன் ஸ்டாரா இல்லை சாத்தானோட சேர்ந்த அந்த மாதிரி ஒரு விஷயத்த ஜான் வந்து ஸ்டார்னு எழுதியிருக்காங்களா அப்படின்றத நீங்கள் அது கொஞ்சம் விவரமாக கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாசித்து பார்த்துக்கோங்க. இஸ் இட் ஓகே? அடுத்த பாயிண்ட் போயிடலாமா? ஓகே. ஸோ அடுத்ததில் வந்து 6:14 ரெவலேஷன் 6:14 வரைக்கும் நம்ம பார்த்தோம். அதில் வந்து ஹெவன் வில் பி ரோல்டு லைக் அ ஸ்க்ரோல். நம்ம இந்த பாயிண்ட்டை முன்னாடி பார்த்துருக்கோம். திரும்ப நான் ஜஸ்ட்டு டச் பண்ணுறேன். எப்படி ஹெவன்ன்றது ஸ்பேஸில், ஐ மீன் யூனிவர்ஸ், ஸ்பேஸ், அந்த மாதிரி அதுக்கே 3 டைமென்ஷன் உண்டு. அதை எப்படி சுருள முடியும், அதை எப்படி சுத்த முடியும் அப்படின்றது ஒரு விளங்காத ஒரு பாயிண்ட். ஆனால் இது ஒரே ஒரு நேரம் மட்டும் பைபிளில் வந்திருந்தாக்கா யாரோ கவிதை மாதிரி மிகைப்படுத்தி எழுதியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் இது அப்படி இல்லை. நிறைய பேர் நிறைய இடத்துல எழுதியிருக்கிறாங்க. ஐசாயா எழுதியிருக்காரு, கிழிக்கிற மாதிரி. கடவுள் வந்து கோபத்தில் வானத்தை கிழிச்சாராம். வானத்தை கிழிச்சா அந்த இடத்துல என்ன இருக்கும் மீதி தெரியாது நமக்கு. நமக்கு தெரிகிறதே வானம் தான் தெரியும். வானத்தை கிழிச்சதுக்கப்புறம் என்ன நடக்குவாங்க தெரியாது நமக்கு, ரைட்? ஆமாம். ஆர் சாம் 102, இது ஹீப்ரூஸில் திரும்ப வேற கோட் பண்ணியிருக்கு, திரும்ப ரெஃபர் பண்ணியிருக்காங்க. நியூ டெஸ்ட்மெண்ட்லேயும் இருக்குது. என்னதுன்னா ஹெவன்ஸ் இல்லை, இந்த இந்த வானங்கள் வந்து பழைய துணி மாதிரி நொஞ்சு ஃபேடாகி கிழிஞ்சு போக போக முடியுமா, அதால் போக முடியும். பட் காட் இஸ் அன்சேஞ்சிங். ஸோ அப்போ என்ன, க்ரியேஷன் கூட எல்லாம் அழிஞ்சு போனாலும் காட் ஸ்டில் இஸ் தேர் அப்படின்ற அர்த்தத்தில் அவங்க எழுதியிருக்காங்க. ஸோ இது ஜஸ்ட் எவ்வளோ எவ்வளோ விதவிதமாக எழுதியிருக்காங்க ஒவ்வொருத்தர்னு பாருங்கள். பீட்டர் எழுதியிருக்கிறது ஃபயரில் கரைஞ்சே போயிடுமா வானம். ஓகே, அந்த மாதிரி டிசால்வ் ஆகி போயிடுமா. இப்போ இந்த ரெவலேஷனில் வந்து ரோல் பண்ணப்படவும்னு போட்டிருந்துச்சு இல்லையா, ரோல் பண்ணப்படும். உதற முடியும்னு ஹீப்ரூஸில் எழுதியிருக்கு. நம்ம துணி காயப்படும் போது உதறோம் பாருங்கள், அந்த மாதிரி உதற முடியுமா ஹெவனை, உதற முடியுமா? இமேஜின். அதை ஏன் எழுதியிருக்காங்க? உதறினா தான் அந்த ஸ்டார் மாதிரி இருக்கிறதெல்லாம் உதறி கீழே விழுற மாதிரி. ஸோ அவங்க எழுதுனது அப்படி, ஆனால் அப்படி அப்படி கடவுளால் முடியும்னு சொல்லி எழுதியிருக்கு. ஹீப்ரூஸ் 12 எழுதியிருக்கு. ஸ்ட்ரெச் பண்ண முடியும், விரிக்க முடியும், இழுக்க முடியும், இதெல்லாம் எல்லாரும் எழுதியிருக்காங்க. அப்போ இந்த ரெவலேஷன் 6:14 சுருள் மாதிரி சுருட்டினார் கடவுள்னு எழுதுகிற பாயிண்ட்டு மிகைப்படுத்தி எழுதின பாயிண்ட் இல்லை, நிஜமாவே பண்ண போகிறாருன்னு அர்த்தம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறையா பேர் ப்ராஃபஸிலையும் எழுதியிருக்காங்க, நியூ டெஸ்ட்மெண்ட்லையும் எழுதியிருக்காங்க ஹெவன்ஸை வெவ்வேறு மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி. அதுக்கு ரீசன் நம்ம பார்த்தோம் இல்லை, இந்த மல்டி டைமென்ஷன் காட். நம்மெல்லாம் 4 டைமென்ஷன், பட் காட் இஸ் மோர் டைமென்ஷனில் இருக்கிறாரு. அதனால தான் அவரால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பார்த்தோம். இஸ் தட் ஓகே? இது இன்னும் டிஸ்கிரிப்ஷன் வேணுமா இதுக்கு? ஓகே, நம்ம பார்த்துட்டோம், அதனால் ஐ வாண்டட் டு கோ ஃபாஸ்ட். ஓகே, ஸோ அதுதான் ஓகே. 6th சீல் இன்னும் முடியல, இன்னும் இருக்குது. இப்போ பாருங்கள், ரெவலேஷன் 6:15-17. 15-17. பூமியின் ராஜாக்களும் பெரியோர்களும் ஐஸ்வர்யவான்களும் சேனை தலைவர்களும் பலவான்களும் அடிமைகள் யாவரும் சுயதீனர் யாவரும் பர்வதங்களின் குகைகளிலும் கண்மலைகளிலும் ஒளித்து கொண்டு பர்வதங்களையும் கண்மலைகளையும் நோக்கி, நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்து கொள்ளுங்கள். அவருடைய கோபாக்கினையின் மகா நாள் வந்துவிட்டது, யார் நிலை நிற்க கூடும் என்றார்கள். ஓகே, ஸோ இவ்வளோ பயங்கரங்கள் நடந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குது? மனுஷரெல்லாம் பயம். பிலீவர்ஸ் கொஞ்சம் கூட்டம் வந்திருக்கும். பிலீவ் பண்ணாதவங்க எதை நம்புகிறாங்க?
மலை என் மேலே விழுந்து நான் அப்படியே செத்துடுறேன், இந்த கோபத்தை என்னால் பார்க்க முடியாது, திஸ் ஐ cannot do இல்லையா? எனக்கு இந்த காடோடைய கோபத்தை ஃபேஸ் பண்ண முடியாது, நான் செத்து வேணாலும் போயிடுறேன். எப்படி? செத்த பிறகும் தான் மீட் பண்ணணும் காடை, இல்லை? அது மறந்துடுது அவங்களுக்கு. ஆனால் அவ்வளோ பயம், அவ்வளோ ஒரு பயத்தில் போய் ஒளிஞ்சு, அதில் யாரெல்லாம் இருக்காங்க? ரிச் மென், கிரேட் மென், ராஜாக்கள், ஸ்லேவ்ஸு எல்லாரும் இருக்காங்க, அடிமை, ஃப்ரீ, எவ்ரிபடி. அப்போனா என்ன அர்த்தம்? ஒரு ஒரு இந்த டைப் பீப்புளுக்கு ப்ரொடெக்ஷன் அப்படின்னே இல்லை, எல்லா டைப் பீப்புளும் காடுன்னு அக்னாலேஜ் பண்ணாதவங்க பயந்து போய் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, ஸோ இந்த இந்த 6 சீல் தான் ஆயிருக்கு, 7வது சீல் வரல இல்லையா? இந்த 6வது சீல் எண்டிங்லேயே என்ன நடக்குது? 17 வாசிச்சிங்கல்ல, த கிரேட் டே ஆஃப் ஹிஸ் wrath ஹேஸ் கம். அப்போ என்ன அர்த்தம்? இவ்வளோ நாள் நம்ம இவ்வளோ 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 நேரம் நம்ம படித்தது, ஜீசஸ் சொல்வார்ல, இதெல்லாம் பிகினிங் ஆஃப் சாரோஸ், இதெல்லாம் என்னது? கஷ்டங்களுக்கு உள்ள பிகினிங் தான் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தார் இல்லையா? வார், ஃபேமின், பெஸ்டிலன்ஸ் எல்லாம் வரும்போது இதெல்லாம் ஜஸ்ட் த பிகினிங்னாரு. பட் நவ் இட் இஸ் கம்மிங், வந்துருச்சு. கிரேட் டே ஆஃப் ஹிஸ் ஆங்கர் ஹேஸ் கம். யாரால அவரை எதிர்த்து நிற்க முடியும்? இதை வச்சே வி கேன் ஸ்டடி ஃபார் an hour and more. பட் ஐ வாண்டட் டு டூ அ couple of things before that. ஓகே, ஒன்று எப்பப்போ நடக்குதுன்னு நம்ம மேப் பண்ணலான்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ 3.5 years, 3.5 years. ஓகே, ஸோ இந்த 4 ஹார்ஸ் வந்தது, ப்ரேயர் விச் இஸ் அ ஃபோர்ஸ், அண்ட் நேச்சரோட காரியங்கள். ஸோ ஓரளவுக்கு அசியூம் பண்ணலாம், ஒருவேளை நம்ம மாற்றினாலும் மாற்றுவேன். பட் இப்போதைக்கு எனக்கு இப்போ உள்ள அண்டர்ஸ்டாண்டிங் படி இப்போ இந்த 6 சீலும் ஃபஸ்ட்டு 3.5 yearsல நடந்துருச்சுன்றது என்னோட அண்டர்ஸ்டாண்டிங். ஒருவேளை அந்த நேச்சரில் நடந்தது வில் எக்ஸ்பேண்ட் டு நெக்ஸ்ட் அடுத்த 3 வருஷத்துக்கும் எக்ஸ்பேண்ட் ஆகுமா எனக்கு தெரியல. ஏன்னா இட் சீம்ஸ் ஸோ எண்டு மாதிரி இருக்குல்ல, அதனால ஒருவேளை அது பின்னால் வரைக்கும் வருமானது தெரில. பட் மொத்தத்தில் இதெல்லாம் நடந்ததுக்கப்புறம் 6வது சீலில் என்ன சொல்கிறாங்க? கிரேட் டே ஹேஸ் கம். நவ் இந்த கிரேட் டே ஆஃப் ஆங்கர் எதா இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தோன்னா, இட் கேன் பி வென் ஜீசஸ் இஸ் கம்மிங் டவுன் டு ஃபைட். அது எங்கே நடக்குது? ரெவலேஷன் 19ல நடக்குது. ஆர் யூ வித் மீ? எவ்ரிஒன் இஸ் ஓகே, ரைட்? ஸோ ஓகே இல்லை? ஸோ இந்த கிரேட் டேன்றது ஜீசஸே இறங்கி ஏர்த்துக்கு வர டைமில் தான் பெரிய பேட்டில், வார், சண்டை, ஈவில் பீப்புள் எல்லாம் அழிக்கிறது, அதெல்லாம் அந்த டைமில் வருது, நடக்க போகுது. இப்போ அதை நம்ம கிரேட் டேன்னு பின் பண்ணோம்னாக்கா தேட் இஸ் திஸ் க்ரீன் பீரியட். இந்த க்ரீன் டைமில் தான், இந்த பீரியட்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஜீசஸ் வர டைம் தான் இந்த க்ரீன் பீரியட், தட் இஸ் ஆஃப்டர் த 70th week, ரைட்? அப்போனா இந்த இந்த நேச்சரில் நடக்கிற காரியங்கள் எல்லாம் இந்த எண்டில் இருக்கணும், கரெக்டா? இந்த எண்ட் ஆஃப் த 7 yearsல இருக்கணும். ஸோ ஆஸ் ஐ செட், நம்ம படிக்க இந்த மேப் பண்ணுவோம். இப்போதைக்கு ஐ எம் மார்க்கிங் இட் ஹியர். வி வில் சி இஃப் இட் சேஞ்சஸ், இட் சேஞ்சஸ். ஓகே, சரி. வாட் இஸ் திஸ் டே ஆஃப் த லார்ட்? இந்த டே, கர்த்தரின் நாள் அப்படின்றது நிறைய இருக்குது பைபிளில். நிறையனா நான் அதை ஆக்சுவலாக அதை கவுண்ட் பண்ணணும்னு நினச்சேன், பட் இட் இஸ் ஸோ டிஃபிகல்ட். ஏன்னா டே ஆஃப் த லார்டுன்னு இருக்குது, சினத்தின் நாளுன்னு இருக்குது, கோபத்தின் நாளுன்னு இருக்குது. ஸோ அப்படி டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸில் அந்த டேயை வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து பேசியிருக்காங்க அதை பற்றி. அதனால அது ஒரு ஆனால் எக்கச்சக்கமாக இருக்குது. 1-2 வாசிங்களேன். ஓகே, ஐசாயா 2:12 வாசிக்கிறீங்களா ப்ளீஸ்? எல்லாம் தாழ்த்தப்படும் பொருட்டு சேனைகளுடைய கர்த்தரின் நாளானது பெருமையும் மேட்டுமையுமானவை, எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவை
எல்லாவற்றினும் மேலும் ம் கண்டினியூ பண்ணப்பா. இல்ல லீபனோனில் உள்ள போதும் ஐசையா 13:6 and 9 6th verse 9th verse. அலறுங்கள், கர்த்தரின் நாள் சமீபமாய் இருக்கிறது, அது சர்வ வல்லவரிடத்திலிருந்து மகா சங்காரமாய் வரும். ஆதலால் 9th verse. 6 and 9. இதோ தேசத்தை பாழாக்கி அதன் பாவிகளை அதிலிருந்து அழிப்பதற்காக கர்த்தருடைய நாள் கடூரமும் மூர்க்கமும் உக்கிரவு கோபமாய் வருகிறது. எப்படிலாம் எழுதியிருக்கு நோட் பண்ணிட்டே வாங்க. ஜெரமையா 46:10 யாராவது எடுத்திருந்தீங்கன்னா வாசிங்க. வேற யாராவது ஜெஃபனையா 1:14 எடுத்துக்கோங்களேன். ஜெபனையா. ஆனாலும் இது சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவரின் நாளும் அவர் தம்முடைய சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டுகிற நாளாயும் இருக்கிறது. ஆகையால் பட்டயம் பட்சித்து அவர்களுடைய இரத்தத்தால் திருப்தியாகி வெறித்திருக்கும் வடதேசத்தில் ஐப்ராத்து நதியண்டையிலே சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவருக்கு ஒரு யாகமும் உண்டு. ஓகே. ஜெஃபனையா 1:14 யாராவது எடுத்தீங்களா? ஜெஃபனையா 1:14. The great day of the Lord is near. It is near. It hastens quickly. Noise of the day of the Lord is bitter. Mighty men will cry out. எல்லாம் அந்த பயங்கரமாக இருக்குல்ல. கடவுள் கோபத்தில் வர்றதுன்றது ஒரு பயங்கரமான ஒரு விஷயம். அதே மாதிரி உக்கிரத்தின் நாள் ஆர் சினத்தின் நாள் அதுவும் இந்த மாதிரி தான் இருக்கும். ஜோபு கூட எழுதியிருக்காரு பாருங்க. ஜோப் 21 verse 30. ஜோப் 21:30. யோபு. துன்மார்க்கன் ஆபத்து நாளுக்கென்று வைக்கப்படுகிறான், அவன் கோபாக்கினை நாளுக்கென்று கொண்டு வரப்படுகிறான். விக்கெட் பீப்புள் அவங்களுக்குன்னு குறிச்சிருக்கு அந்த நாள். ப்ராவர்ப்ஸ் 11:4. கோபாக்கினை நாளில் ஐஸ்வர்யம் உதவாது, நீதியோ மரணத்திற்கு தப்புவிக்கும். ஓகே. ஸோ ப்ராவர்ப்ஸ். ஸோ எல்லா ஆத்தர்ஸும் எழுதியிருக்காங்கல்ல இந்த இந்த இதை பற்றி. ஆமாம். Psalm 110:5. தேவனே, வானங்களுக்கு மேலாக உயர்ந்திரும், உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக. அப்போ 4 இருக்கும் தமிழ்ல. இல்ல 5 தான் இருக்கு. 5. 110:5. உம்முடைய வலது பாரிசத்தில் இருக்கிற ஆண்டவர் தமது கோபத்தின் நாளிலே ராஜாக்களை வெட்டுவார். He'll come and bring down. Ezekiel 7:19. தங்கள் வெள்ளியை தெருக்களில் எரிந்து விடுவார்கள், அவர்களுடைய பொன் வேண்டாம் வெறுப்பா இருக்கும். கர்த்தருடைய சினத்தின் நாளிலே அவர்கள் வெள்ளியும் அவர்கள் பொன்னும் அவர்களை விடுவிக்க மாட்டாது. அவர்கள் அதனால் தங்கள் ஆத்துமாக்களை திருப்தியாக்குவதும் இல்லை, தங்கள் வயிறுகளை நிரப்புவதும் இல்லை. அவர்கள் அக்கிரமமே அவர்களுக்கு இடரலாய் இருந்தது. ஓகே, யூ கெட் த ஐடியா ரைட்? எப்படி ஒரு கோபத்துடைய நாளை பற்றி இன்னும் நிறையா இருக்குது. இன்னும் நிறையா இருக்குது. ஸோ ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் இப்போ இது வரைக்கும் வாசித்தது பார்த்தீங்கன்னா ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு நாள், டெஃபினட்டாக கோபத்தின் நாள், ஜட்ஜ்மெண்ட்டோட நாள், ரிவெஞ்ச் எடுக்கிற நாளில் காடோட வெஞ்சன்ஸ். இது வரைக்கும் பொறுமையாக இருந்தார். அவரோட பிள்ளைங்களை எதுவும் பண்ணாலும் அவருடைய நாமத்தை தூஷித்தவங்களை அவர் பழி வாங்குற மாதிரி அப்படி இருக்குது. விக்கெட் பீப்புள், கெட்டவங்க, ஈவிலுடைய எண்ட் இல்லை டூம், அவங்களுக்கு டூம். இப்படி நிறைய விதத்தில் அந்த நாளை குறித்து டிஸ்கிரைப் பண்ணி இருக்குது. அண்ட் யூ கேன்
யூ கேன் ஃபீல் ஒரு 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 ப்ளசன்ட்னஸ் இல்லை. கரெக்ட் தானா? கட்டாயம் கோபம் பயங்கரம், அதுதான் அதுதான் இருக்குது. லைக் நம்ம ஒரு சந்தோஷமாக எதிர்நோக்கிற நாள் மாதிரி இல்லவே இல்லை. கரெக்டா? ஆனால் நீங்கள் சர்ச் நியூ டெஸ்ட்மெண்ட்டில் உள்ள கடவுள் வருவார், நம்ம எல்லாரும் பார்ப்போம் அப்படின்ற நாளை எழுதியிருக்கிற வசனங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா, தேர் ஆல் வெரி ப்ளசண்ட். எதிர்நோக்கி ஆசையா அப்பாடா அப்படின்னு எல்லாம் முடிஞ்சிருச்சு, இனிமேல் நமக்கு கண்ணீர் இல்லை, அப்படி அந்த மாதிரி வார்த்தைகளாக இருக்கும் நியூ டெஸ்ட்மெண்ட்டில். ஓகே, நம்ம கஷ்டம் கோபம் அந்த வார்த்தைகள் இருக்காது, விச் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். அகெயின் இதுவும் இட் ஹெல்ப்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் சர்ச் இஸ் ராப்சர்ட். நமக்கு வந்து ஒரு ப்ளசன்ட் ஜேர்னி, நமக்கு வந்து ஒரு பிலீவர்ஸுக்கு, கடவுள் ரட்சிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு ஒரு ஸ்வீட் வெயிட்டிங் இருக்குது இல்லை, ஒரு இனிமையான ஒரு சம்திங் இஸ் தேர். ஆனால் நான் பிலீவர்ஸுக்கு தான் அந்த அந்த ஒரு பயங்கரமான நாள், அந்த ட்ரிபுலேஷன் டைம் ஃபுல்லாக மற்றவங்களுக்கு உரியது அப்படின்ற மாதிரி ரொம்ப கிளியராக இருக்குது. கொஞ்சம் வசனங்கள் இதுக்கும் வாசிச்சிருங்க. 1 Peter 2:12. புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளைக் கண்டு அவர் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவருக்குள்ளே நல்நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். எப்படி இல்லை, அந்த ஒரு டே ஆஃப் விசிட்டேஷன் இஸ் அ ஹாப்பி டே மாதிரி. அப்போ காடை க்ளோரிஃபை பண்ணுவாங்க. அப்படிதான் எழுதியிருக்கு. பயந்து நடுங்கி கல்லே என் மேலே விழு, மலையே என் மேலே விழுன்னுலாம் அந்த மாதிரி இல்லைல்ல, ரைட்? அந்த டிஃப்ரென்ஸ் ஜஸ்ட் நோட் பண்ணுங்க. 1 Corinthians 1:8. ஓகே, அது அது அதில் அவ்வளோ கிளியராக இல்லை. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி முடிவு பரியந்தமும் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். ரொம்ப ஜென்டலா இருக்குல்ல. ஐ ஃபீல் இட் இஸ் வெரி, ஐ டோன்ட் நோ, இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட். 1 Corinthians 5:4 and 5. 4 and 5. 5, 4 and 5. நீங்களும் என்னுடைய ஆவியும் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தோடே கூடி வந்திருக்கையில் அப்படிப்பட்டவனுடைய ஆவி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே ரட்சிக்கப்படும்படி மாமிசத்தின் அழிவுக்காக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டுமென்று தீர்ப்பு செய்கிறேன். கொஞ்சம் முன்னால இருந்தே படிக்க வேண்டும். ஓகே, 1 Corinthians 1:13, 14. கிறிஸ்து பிறந்திருக்கிறாரா? பவுல் உங்களுக்காக சிலுவையில் பட்டான். பவுலா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டான். பவுலின் நாமத்தினாலேயா ஞானஸ்தானம் பெற்றீர்கள்? என் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தேன் என்று ஒருவரும் சொல்லாதபடி. இது 2 Corinthians 1 Corinthians சாரி. நோ ப்ராப்ளம். 2 Corinthians 1:13-14. ஏனென்றால் நீங்கள் வாசித்தும் ஒத்துக்கொண்டும் இருக்கிற காரியங்களே அன்றி வேறொன்றையும் நாங்கள் உங்களுக்கு எழுதுவதில்லை. முடிவு பரிந்தமும் அப்படியே ஒத்துக்கொள்வீர்கள் என்று நம்பியிருக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் எங்களுக்கு புகழ்ச்சியா இருப்பது போல நாங்களும் உங்களுக்கு புகழ்ச்சியா இருக்கிறதை ஒருவாறு கொண்டிருக்கிறீர்கள். ஸோ இதில் வந்து ப்ரீச் பண்ணவங்களும் ப்ரீச்சிங் கேட்டவங்களும் they are each other praising God for each other. அதுதான் இது, ரைட்? ஸோ நாங்கள் உங்களில் பெருமைப்படுவோம், நீங்கள் எங்களில் பெருமைப்படுவீங்க அட் த டே ஆஃப் த லார்ட் ஜீசஸ். இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு இவங்க கணக்கில், நியூ டெஸ்ட்மெண்ட் கணக்கில். நாட் ஆங்கர் அண்ட் ஜட்ஜ்மெண்ட் அண்ட் அப்படி இல்லை பாருங்க. சந்தோஷப்படுறதும் இவங்க அவங்களுக்கு கிரெடிட் கொடுக்கும், ஐயோ அவங்க எங்களுக்கு உங்களை பற்றி சொன்னனால்தான் நாங்கள் சேவ் ஆனோம் அப்படின்னு அந்த மாதிரி காரியங்கள் சொல்லவும். பால் வந்து நான் சொன்ன காரியங்களை கேட்டனால
இந்த மக்கள் பிலீவர்ஸ் ஆயிட்டாங்கன்ற அந்த சந்தோஷத்தில் இருக்கார் அவர். ஸோ அப்படி ம். சந்தோஷத்தில் இருக்காங்க அவங்க. ஓகே, 2 Thessalonians 1:10. நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். ஸோ இது இங்கேயும் ஒரு ஹாப்பி மூமெண்ட்டாக தெரியுதுல்ல. ஸோ ம். நியூ டெஸ்ட்மெண்ட்டில் இந்த ஜீசஸ் இஸ் கம்மிங். அஃப்கோர்ஸ் wicked people will be judgedன்ற பாயிண்ட் இருக்கு. ஆனால் பிலீவர்ஸ் when they meet ஜீசஸ்ன்ற மாதிரி இருக்கிற வசனங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ளசன்ட், ரொம்ப ஹாப்பி, ஜாய்ஃபுல், அந்த மாதிரியாக இருக்குது. ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் எண்ட் டேஸ் அண்ட் நியூ டெஸ்ட்மெண்ட்டுடைய எண்ட் டேஸ் ஆர் சர்ச்சுடைய எண்ட் டேஸ். ஒன்ஸ் அகெயின் ஐ திங்க் இட் இஸ் கிளியர் ஃபார் how the church is already raptured. இந்த வசனம் பாருங்க, 1 Thessalonians 5. அது ஃபுல் போர்ஷன் தயவுசெய்து கட்டாயம் வாசிங்க. 1 to 11 வாசிச்சு பாருங்க. பட் நம்ம இப்போ வந்து verse 9 and 10 மட்டும் பார்த்துப்போம். 60 வயதுக்கு குறையாதவர்களுக்கு ஒரே இல்ல, புருஷன். 1 Thessalonians 1 Thessalonians. தேவன் நம்மை கோபாக்கினிக்கென்று நியமிக்காமல் தம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ரட்சிப்படைவதற்கென்று நியமித்தார். வெரி கிளியர். நோ, ம். வெரி கிளியர். 5, 9, 9, 10 வாசிச்சுருங்க. நாம் விழித்திருப்பவர்கள் ஆனாலும் நித்திரை அடைந்தவர்கள் ஆனாலும் தம்முடனே கூட நாம் ஏகமாய் பிழைத்திருக்கும்படிக்கு அவர் நமக்காக மரித்தாரே. ரொம்ப 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 கிளியர். ம். ஸோ கோபத்திலிருந்து தப்பி வைக்கிறதுக்கு தான் நமக்கு கிராஸ், ஃபெய்த், பிலீஃப் அண்ட் ஆல் தேட் இஸ் ஃபார் தேட். அதனால இந்த ட்ரிபுலேஷன் டைமில் சர்ச் இஸ் நாட் கோயிங் டு கோ த்ரூன்றது என்னுடைய என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்க்கு எனக்கு அப்படி தான் கரெக்டாக தெரியுது. ஓகே, ஓகே. நவ் ஐ வாண்டட் டு எனக்கு அடுத்த டாபிக் போக இஷ்டம் இல்லை, பட் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஹைலைட் சம்திங். ஸோ நம்ம வந்து இப்போ இந்த 6 சீல்ஸ் பார்த்துருக்கோம், கரெக்டாக? 6 சீல் யூஸ்வலாக வந்து ரெவலேஷனில் அந்த 7 சீல்ஸ், 7 ட்ரம்பெட், 7 பவுல்ஸ் இருக்குன்னு சொன்னேன்ல, அது ஆர்டரில் இல்லாமல் அந்த 6th 8 வரும்போது மட்டும் இடையில வேற ஏதாவது வேற டாபிக் ஒன்று உள்ளே வரும். ஸோ அதே மாதிரி இங்கேயும் வரும் நமக்கு. இருக்கட்டும், அது ஒரு மனசில் வச்சுக்கோங்க. ஸோ 6th சீல் 7th சீல் அப்புறம் தான் வருது, நாட் நவ். இப்போ உடனே வராது, நெக்ஸ்ட் வேர்ஸில் வராது, அப்புறம் கொஞ்சம் அடுத்த சாப்டரில் வரும். ஓகே, ஸோ தட் இஸ் ஒன் பாயிண்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொன்று வந்து we saw இந்த கல் மேலே வந்து விழட்டும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இவ்வளோ சுச்சுவேஷன் மோசமாக இருக்குது, மலைகளுக்குள்ளேயும் இதுக்குள்ளேயும் போய் ஒளிஞ்சு இருக்கிற அந்த விஷயம் வந்து இதுக்கு முன்னாடி சாம்பிள்னு பார்த்தோன்னாக்கா இட் இஸ் அப்பியரிங் இன் ஜாஷ்வா. ஓகே, ஸோ இந்த ஜாஷ்வா அப்படின்ற ஒரு புக்கே ஒரு யுனிக்கான ஒரு புக். ரிமெம்பர் வி டாக் அபவுட் டைப்ஸ் இல்லை? ஒரு காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு சாம்பிள், ஒரு மாடல், ஒரு ஷேடோ மாதிரி முன்னாடியே நடக்கும்ன்ட்டு. ஸோ இந்த ஜாஷ்வா நிறைய விஷயத்தில் ரெவலேஷனுடைய ஷேடோவாக இருக்கும். ஓகே, ஸோ நம்ம ஜாஷ்வான்ற புக்கை நம்ம புக்காக படிக்கல இல்லையா? அதனால ஐ திங்க் நெக்ஸ்ட் செஷன் ஐ வாண்டட் டு டூ ஜாஷ்வாவுடைய டைப்ஸ் வித் லிங்க் வித் ரெவலேஷன் மாத்திரம். ஓகே, ஸோ முடிஞ்ச அளவுக்கு குட்டி புக்கு தானே, அது படித்து பாருங்கள். குட்டி புக்கில் அந்த புக்கு கொஞ்சம் அதாவது அப்போ ஐ டோன்ட் ஹேவ் டு டெல் யூ த ஸ்டோரிஸ் மோர் அண்ட் மோர். அது கொஞ்சம் படிச்சுட்டு வாங்க, இட் வில் பி ஈஸி. அண்ட் தென் வி கேன் ரெவலேஷன் இன்னும் ஃபாஸ்டராக போகலாம். இல்லாட்டி ஜாஷ்வாக்குள்ளே அப்படியே போயிடும் நம்ம டிஸ்கஷன். அதனால் ஜாஷ்வா கொஞ்சம் படிச்சுட்டு வாங்க. ஐ வாண்டட் டு பிக் ஒன்லி த ரெவலேஷன் ஷேடோ பாயிண்ட்ஸ் இன் தட் புக். ஓகே, நெக்ஸ்ட் செஷனில். இப்போதைக்கு by God's grace Revelation chapter 6 is kind of completed. We will move on to the next chapter also later. Sure. Any questions, any thoughts?
just an out of box question. Sure. Just an observation. See, it was said that God is multi-dimensional. Okay, so multi-dimensional both it is crisscross everything. But God created man in his own image and இருக்குல்ல கொஞ்சம் contradiction மாதிரி எனக்கு feel ஆகுது. Maybe my understanding Dimension, could be the way or dimension is different. Image is different. images. இமேஜே என்னது? இப்போ நம்மளோட இமேஜ் ஒரு ஃபோட்டோன்னு எடுத்தோம்னா அது இமேஜ் கரெக்டா? இஸ் த ஃபோட்டோகிராஃப் யோர் இமேஜ்? ஆமா, Yes. இட் இஸ். ஆனா டைமென்ஷன் அது வெறும் 2 டைமென்ஷன், நம்ம 3 டைமென்ஷன்ல இருக்கோம். Okay. Yeah. Okay. The Got same it, thing got it, applies to yeah. a mirror. You know, last time I just Googled on this multi-dimension. I could see that it's a lot of variants. It's like this. If you Google now also, you can see that. So I was under the impression God created man in his own image. How can this be? ஒருவேளை maybe in the revelation periodல மட்டும் he will have this transformation. அப்படிலாம் I thought of thinking. But right now I got that idea. Yes. Image is different. Yeah, inside that same image, it is multi-dimensional. Dimensions are Got it. different. Dimension, Okay, okay. but easy example. ஆமா. Super question. Anything else? Anybody? The time chart, I'm sure I cannot do. And the time chart I'm going to struggle a lot more, I'm sure. ஆனா எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு கொஞ்சம் அது பண்ணணும்னு I felt. Pamela, one more thing is this 3.5 years, 3.5 altogether it's 7 years, no? This 7 years, ஆனா அது வந்து டேனியல மென்ஷன் பண்ணும்போது வாரம் தானே கொடுத்திருக்காங்க. வாரமா? கரெக்ட் தானே? ஆமா, வாரமா we are converting. ஆமா, 7 into 7 years. Okay. That's what I அந்த wanted to 7 know. வந்து அது வந்து Jewish method of telling. ஓகே, ஸோ பைபிள்லயும் வேற இடங்கள்ல இருக்கு. அது அந்த வாரம் எழுதின மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஜேக்கப்ல அவங்க மாமா வீட்டில் போய் வேலை பார்ப்பாரு தெரியுமா, லாபான் வீட்டில். ஒர்க்ஸ் ஃபார் ஐ திங்க் 14 years. 7 years. 7 plus 7. 7 plus 7, 14 altogether. ஓகே, அப்போ அந்த லியா கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் ரொம்ப வருத்தப்படுவாரு. அதுக்கப்புறம் இன்னொரு வாரம் வேலை செய்தேன்ற மாதிரி இருக்கும் வசனம். நீங்க அதுல எடுத்து வேணா பாருங்க. பட் we automatically understand it as 7 years because it is equal to 7 years. ஓகே, அது ஒன்று எக்ஸாம்பிள். அது எனக்கு இப்போ ரைட்னா வசனம் மண்டையில் இல்லை, ஆனால் இருக்கு, பைபிளில் இருக்கு. அதே மாதிரி ஜூபிலி இயர் கேல்குலேஷன்லையும் ஒரு வருஷம் தான் நிறைய இடத்துல இருக்கும், பட் எங்கேயாவது ஒரு இடத்துல வாரம்னு எழுதியிருக்கும். ஸோ வி கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஸோ அது வந்து ஒரு ஹீப்ரூ வே ஆஃப் டாக்கிங் போல, அதனால அவங்களுக்கு அது ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங். ஆமாம். In Daniel it is mentioned half வாரம் சென்ற பின்பு அவன் வந்து பூமியை சங்காரம் பண்ணான் இருக்கு. Half வாரம்ன்றது 3 days தானே, 3.5 days. But when you portray it, no, it is 3.5 years. So that's what I wanted to ask whether. So வாரம் we are converting into years. Yes, correct. ஆக்சுவலா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட். ஐ மீன் இன்ட்ரெஸ்டிங்னா, நம்ம வந்து இந்த எண்ட் டைம்ஸ்ன்றது டிராக் ஆகி ஸ்லோவா நடக்கும்னு நினைக்கிறோம்னாக்கா அது அப்படி இல்லை போல இருக்கு. கடகட நடக்குது. 7 வருஷத்துல எல்லாம் நடந்து முடிஞ்சிருது பாருங்க. ஜஸ்ட் 7 இயர்ஸ்க்குள்ள. அப்போ நம்ம இந்த ரெவலேஷன் சாப்டர் 6ல இருந்து 19 வரைக்கும் இருக்கிற காரியங்களை 7 வருஷத்துக்குள்ள தான் பிரிச்சு வைக்கணும் நம்ம. இது இப்ப நடந்திருக்குமோ அப்படின்னு. ஸோ எனக்கு இப்போ இந்த டவுட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரெக்கார்டிங்கை ஸ்டாப் பண்ணிருட்டா? இல்லைங்க, ஒரு நிமிஷம்.